சூப்பர் 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 பக்கா ப்ரோ. கரடி மேல வந்து அம்பு பாய். அம்பு சரியில்லை, அம்பு சரியில்லை. அம்பு மாத்திட்டான், முடிஞ்சு போர்டு தெரிக்குது. பயங்கரமா இருக்குடா. எப்ப அந்த மாதிரிலாம் ஸ்டில்லு கொடுக்குற நீங்க? அப்படியே எங்க இருக்கோம் என்ன ஏதுன்னு சொல்லுங்க. திடீர்னு வந்து அம்பு விட்டுட்டு இருக்கீங்களே. கதை கேட்க ரெடியாடா? நிறைய பேர் எல்லாம் ரீல்ஸ்ல பாத்துருப்பீங்க. எங்க இருக்கும்? வாவ், கூமாப்பட்டி. எங்க? ஆமா, அது அது அந்த ஏதோ அது என்ன பட்டி? அது என்ன பட்டி? அது வந்துட்டு கூமாப்பட்டி. பட் ஆனா நம்ம வந்திருக்கிற டெஸ்டினேஷன் வந்துட்டு பூலாம்பட்டி. ஸோ நம்ம பெங்களூர்ல இருந்து வந்தனால அந்த கூமாப்பட்டி ரீல்ஸே அதை மாடிஃபை பண்ணி இதை போட்டுருந்தா சரி நல்லா இருக்கே பார்த்துட்டு போவோம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். என்ன ரிவர்ஸ் விட்டுக்கிறீங்க? எய்ம் பண்றான், ரொம்ப போறது ப்ரோ. அதுல கரெக்டா ஜஸ்ட் மிஸ், ஒரு நூல்ல மிஸ் ஆயிடுது. உள்ள போயிட்டு சார். அப்புறம் என்ன கதையை சொல்லுங்க, எப்படி வந்தோம் என்ன ஏது? பூலாம்பட்டின்னு ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். பெங்களூர்லேருந்து ஒரு 170 கிலோமீட்டர் பக்கத்தில் பூலாம்பட்டின்னு ஒரு ஊர். ஸோ இங்கே வந்துட்டோம். வந்துட்டு எங்கே தங்க போகிறோம் தெரியாது, ஊர் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஜஸ்ட் ரீல்ஸை நம்பி வந்தோம். அது ஒருத்தர் இந்த இடம் கண்டுபிடிக்க போகிறோம். ஓய் கண்டினியூ பண்ணுங்க. அடுத்து அப்புறம் என்னாச்சு? காலையில் கிளம்பணும். எத்தனை மணிக்கு? 5 மணிக்கா ப்ரோ? 5 மணிக்கு கிளம்பி 2 வண்டியாக கிளம்பி 4 பேர் வந்தோம். தம்பி வந்து இவர்தான் விநாயக் கடைசியாக வந்து சேர்ந்தாருன்ற மாதிரி சேர்ந்தாரு நேற்று நைட்டு. அன்பிளான்டு ட்ரிப்புக்கு அன்பிளான்டா வந்த ஒரு ஆளு. 4 பேர் சேர்ந்து வந்தோம். எத்தனை மணிக்கு வந்தோம் ப்ரோ? ஒரு 9 மணிக்கெலாம் கரெக்டாக வந்துட்டோம்ல. 9:15 வந்து ரீச் ஆயிடுச்சு. 9:15 ரீச் ஆகிட்டோம். பார்த்தோம் ஊர் நல்லா ஒரு மலையை சுற்றி ஒரு லேக்கோட இருக்குது. அந்த லேக்கில் தான் போட்டிங்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. காலையில் வந்துட்டு வெயில் மண்டையை பொழுந்துச்சு. 9 மணியா 12 மணியான்னு தெரியாத அளவுக்கு ஒரு வெயில். காலையில் சுட சுட வந்துட்டு மீன் குழம்போட சோறு செஞ்சு போட்ட ஊர் நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன். காலை சாப்பாடே வந்து நல்லா மீன் குழம்பு தான் சாப்பிட்ருக்காங்க. மீன் குழம்பு ஃப்ரை, மீன் ஃப்ரை சாப்பிடல. சாதம் சுட சுட அடிச்சு வீடியோ எடுத்தீங்களா இல்லையா? அது எல்லாம் காலையில் பசியில் இருந்தனால, பசி மயக்கத்தில் இருந்தனால ஒரு வீடியோலாம் எடுக்கல. நான் லேக் ரெசார்ட்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி அங்கே போவோம். என்ன போகும்போதே சொல்லி தான் விட்டாங்க. அங்கே போனால் ப்ரைஸஸ்லாம் 4 டிஜிட்டில் சொல்லுவாங்க, கொஞ்சம் ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்கும் அப்படின்னு. சரி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் 5 டிஜிட்டாக மாற்ற ட்ரை பண்ணாங்க. எவ்வளோ பேர் சொன்னாங்க? 7,000 ரூபா ஒரு பெர் ஹெட்டுக்கு. 7,000 பெர் ஹெட்டு. 2 பேருக்கு 7,000 சொன்னாங்க. சொன்ன உடனே அந்த ஸ்பாட்லேருந்து காலியாகி படப்படன்னு வந்தோம். அந்த லேக் சைட்லயே ஒரு கட்டை இருக்கும்ல, அந்த பஸ் ஸ்டாண்ட். அதாவது எப்படின்னா அந்த ரோட்ல அந்த லேக் ஒன்று இருக்கும். அந்த லேக்ல ஒரு திட்டு ஜஸ்ட் நார்மலா ஒரு கட்டை கட்டி வச்சிருப்பாங்க. அந்த கட்டைக்கு மேல அந்த இடம் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த கட்டையிலே படுத்தாச்சு. படுத்து ஒரு நல்ல தூக்கத்தை போட்டுட்டு இருந்தோம். அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் படுத்து ரெஸ்ட் எடுக்கிறேன்னு. நான் படுத்து ரெஸ்ட் எடுக்கும் போது எல்லாம் சிரிச்சாங்க. வீடியோ எடுக்கிறது இந்த வேலையெல்லாம் ஈடுபட்டாங்க. சிரிக்கல, அது வந்து படுத்து கிடந்து அவமானப்படுத்திருக்கீங்க. கிடையாது, கீழே விழுந்து சாக்கடை உள்ள போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு நாங்க வந்து ரொம்ப கவலைப்பட்டோம். அதுக்கப்புறமேல வந்துட்டு என்னடா இவன் மட்டும் நல்லா தூங்குறானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் படுத்து பார்த்தாங்க. ஒரு சைஸா தூங்கிட்டு ஓட்டிட்டு வர ஆளுக்கு பிரச்சனை இல்லை சார், உட்கார்ந்து வரவங்களை பத்தி சரி ஏதோ. அதுக்கப்புறமேல தான் ஒரு அதிர்ச்சி. தம்பி உனக்கு ஒரு அதிர்ச்சின்னு வந்தா லெத்தி வந்து ஒரு தட்டு டிக்கிலே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆரன் அடிச்சுக்கிட்டே காது வரைக்கும் வந்துட்டாங்க. போலீஸ் முழிச்சு பார்த்தா நம்ம எந்த தப்புமே பண்ணல. ஊர்ல பைக்ல சுத்தினாதான் போலீஸ் பிடிக்கிறாங்கன்னு பார்த்தா வந்து படுத்து சொல்லிட்டு எந்திரிச்சு பார்த்தா தம்பி இங்கெல்லாம் படுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எந்திரிங்க வண்டியோட நின்று அக்யூஸ்ட் மாதிரி ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமே வந்துட்டு சொன்னோம் இந்த மாதிரி ரெசார்ட் கிடைக்கலங்க ஐயா, இந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு வேல்யூ சொன்னாங்க. வந்து கிடக்குறோம் அப்படின்னு சொன்னோன்னே நாங்க இப்ப பெங்களூரே கிளம்பிடலான்னு இருக்கோம்.
திரும்பி வேறு என்ன பண்ணுறது, அது இல்லை வெயிலாக இருக்குது, போட்டிங்கும் போக முடியாது முடிவு பண்ணிட்டோம். அப்புறம் அவர் சொன்னார் மூன்லைட் ரெசார்ட்னு ஒரு ரெசார்ட் இருக்குது தம்பி, நீங்கள் அங்கே போய் பாருங்கள், நறுக்குன்னு இருக்கும், தரமாக இருக்குன்னாங்க. சரி அவரே கான்டாக்ட் நம்பரும் கொடுத்தாரு, அந்த பிசி சாரே கான்டாக்ட் பண்ணி கேட்டால் கரெக்டாக வேக்கன்சி இருக்குது. சரின்னு கிளம்பி வந்தோம். பட் ஐடியாவே இல்லை. பட் ஆனால் நான் கிராண்ட் லேக் அந்த ரெசார்ட்டை பார்த்துட்டு சரி எப்படியும் இது எங்கேயா உள்ள ஊருக்குள்ளே தானே இருக்கும், ரொம்ப மொக்கையாக இருக்கும் சீரியஸ்லி எப்படின்னு நினச்சேன். ஆனால் உண்மையிலே உள்ளே வந்து பார்த்தா தெரியுது அது. ஆனால் உண்மையிலே அது 7,000 ரூபாய்க்குலாம் அங்கே நாங்கள் ஒன்றும் பார்க்கல. இங்கே உள்ளே வந்ததுக்கு இங்கே வந்து தனித்தனியாக ஒரு மாதிரி, இங்கே ஒரு வீடு மாதிரி இருக்குது, அங்கே ஒரு வீடு மாதிரி இருக்குது. நாங்கள் இருக்கிறது இந்த பின்னாடி இருக்குது, அதுதான் எங்களோட பில்டிங்கு. அங்கே பாருங்க பார்த்தோம். முக்கியமான விஷயம் வந்துட்டு இந்த இருக்கு பாருங்க, சமாச்சாரம். இங்கே பாருங்க ஸ்விம்மிங் பூல் இறங்கி இப்போ சம்பவம் பண்ணலாம். அதுக்கப்புறம் நைட்டு பார்பிக்யூ போட்டு தரேன்ட்டு இருக்காங்க. பல விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் பண்ணலாம். இப்போ வந்துட்டு ரூம் ஒன்று காட்டல உங்களுக்கு, வாங்க ரூமை காட்டுறோம் வாங்க. அவங்க அதான் என்ன சொன்னாங்க, என்ன கணக்குனா இப்போ வந்து 1500 தான் வந்துட்டு வித்தவுட் ஃபுட்டு வேணும் 3 times அப்படின்னா அதுக்கு சேர்த்து நீங்கள் பே பண்ணுறோம். 1000 rupees எக்ஸ்ட்ரா, நீங்கள் 1000 rupees எக்ஸ்ட்ரா 2500 பெர் பர்சன் நீங்கள் கட்டினா 3 times ஃபுட்டு. இது செக்இன் செக் அவுட் எப்படின்னா 1 PM மதியானம் செக்இன்னு, அடுத்த நாள் 11 மணி 11 AM செக் அவுட். இது இந்த கணக்கு தான். நாங்கள் கரெக்டாக எங்களுக்கு என்னமோ அமைஞ்சிருச்சு. நாங்கள் அங்கே எங்களை விரட்டி விட்டது கரெக்டாக 12:30 மணி. கரெக்ட் டைமுக்கு சொல்லி வச்ச மாதிரி வந்து எழுப்பி விட்டுருக்காங்க. 12 மணி கரெக்டாக. நாங்கள் இங்கே வந்தது 12:30. அதோட நாங்கள் இருந்த கண்டிஷனை பார்த்துட்டு நீங்கள் 12:30க்கே செக்கிங் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சொல்லி விட்டுட்டாங்க. மணி ஆக்சுவலாக இப்போ ஒன்று ஆகும்னு நினைக்கிறேன். அது வந்துட்டு நாங்கள் இருக்கிற பில்டிங் மேலே இருக்கோம். இந்த பாவன் நிற்கிறோம், அதுதாங்க நம்ம கோரைடர். இப்போ நம்ம எந்த வண்டியில் வந்தோன்றத பார்ப்போம். நம்மால் CBR 650F ப்ளஸ் Dominar 250 மொத்தம் 4 பேர் தான் வந்தோம். ஜாலியாக காலையில் விடிய காலையில் கிளம்பணும். நல்ல ரைடுங்க. அப்படி டீச்சர் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் ஜம்முன்னு அந்த எதுவும் தெரில. இப்போ வந்து படுத்தது வரைக்கும் தான் ஞாபகம் இருக்குது. படுத்ததுக்கப்புறம் ஒரு ஆழ்ந்த உறக்கம். அதுக்கடுத்து போலீஸ் வந்து எழுப்புறாரு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. ஆமாம்ல நாளைக்கு WMD ஈவெண்ட் இருக்கு. ஓடுக்கு ஸோ நம்ம ரூம் கிட்ட வந்தாச்சு. முக்கியமான விஷயம் நான் தான் சொல்ல இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் லாக்கர். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணணும்னா எங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டில் யாராவது ஒருத்தர் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா தான் ஆக்சுவலாக டோர் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆச்சா? இப்போ இருங்க. தனியா பிளாக் பண்ணிட்டு இருக்கான். ஏய் லாக் பண்ணிட்டான்பா ப்ரோ. தர ப்ரோ. ஏய் இரு ப்ரோ நான் தான் ப்ரோ தரப்பேன். ஏன் இரு ப்ரோ, நானும் வரேன். இருங்க வாங்க. கதையா இருக்கு. இப்போ ஏன் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு ஓப்பன் பண்ண போகிறோம். எப்படி ஓப்பன் ஆச்சா மாசா? ஓகே எங்க ரூமை பாருங்க. இருங்க கதை சாத்திடும். இங்கே பாருங்க, ஹெல்மெட்ஸு, ரெடிங் ஜாக்கெட்டு. ஆக்சுவலாக இது வெறும் சோஃபா மட்டும் கிடையாது. ஆக்சுவலாக அதை கீழே இழுத்து விட்டிங்கன்னா இது வந்துட்டு ஒரு பெட்டு. ஸோ இது ஆக்சுவலாக வந்து 6 person உள்ள ரூமு. எங்களுக்கு வந்து இதை எடுத்துக்க சொல்லிட்டாங்க, நீங்கள் இதில் படுக்கணும்னா படுத்துங்க அப்படின்ட்டாங்க. சொல்லிட்டு ஜாலியாக ப்ரோ இதை மடக்கி இப்படி வச்சிங்கன்னா அது பெட் ஆகிடும் ப்ரோ. ஆனால் அது ஹெல்மெட்லாம் இருக்குது. நம்ம அப்புறம் இந்த பீஸை வந்துட்டு இது மேலே மடக்கி வச்சிங்கன்னா அப்படியே பெட் ஆகிடும். அப்படி படுத்துக்கலாம். இதில் 2 பேர் படுத்துக்கலாம், இதில் 2 பேர் படுத்துக்கலாம், அதில் 2 பேர் படுத்துக்கலாம். ஏசி திட்டு அடிக்குது தெரியுதா? தாண்டி அப்படிங்க உள்ள போங்க. வியூவை பாருங்க கைஸ். பட்டி ஒரு தனி ஐலாண்டுங்க. அது எல்லாமே தென்னை மரம் மாதிரி இருக்கு. ஆனால் நாங்கள் வர வழியில வந்துட்டு நிறைய பாக்கு மரம் பார்த்தோம். பாக்கு மரம் நிறைய இருந்துச்சு. அந்த ஸ்மெல்லும் வந்துச்சு. நாங்கள் வண்டியில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு ஃபுல்லாகவே வரும் பாக்கு மரம் தான். அவ்வளோ ஸ்மெல்லு செம்மையாக இருந்துச்சு. அங்கே நிப்பாட்டி நாங்கள் அந்த ஸ்மெல்ல அந்த இடமே சுற்றி பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு. அந்த கோழிலாம் இருக்காங்க, நீங்கள் கேட்டால் பிடிச்சி தருவாங்க. என்ன கலர் கேட்குறீங்களோ அந்த கோழி, என்ன கோழி வேணாலும் போட்டு தருவாங்க. ஆடு இருக்கு. இதுதான் பாத்ரூம். இங்கே தான் முக்கியமான சமாச்சாரம். மெயின் பிக்சரே இங்கே தான் இருக்கு. வாங்க. பாத்ரூம்ல ஒருத்தர் ரொம்ப ஆர்வமா இருக்காரு. பயங்கர ஆர்வம். பாத்ரூம் எப்படி இருக்குன்னு. ஏங்க இந்த ஷவர் ஆக்சுவலாக நான் இன்ன வரைக்கும் ஷவர் எல்லாமே இந்த சைட் வால்ல மவுண்ட் பண்ணி தான் இன்ன வரைக்கும் ஷவர்ஸ்லாம் பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் ஷவர்
சீலிங்ல இருக்கு. இப்ப பாருங்க, நான் ஆன் பண்ணி காட்டுறேன். என்னமோ ஆகுது. அவ்வளவுதான். அவ்வளவுதான். மலைச்சாரல் மாதிரி அப்படியே மேலே சீலிங்ல போட்டு நான் தண்ணி வேற மாதிரி. இதுல நின்றுகிட்டே இருக்கும். சில்லி சில்லி தான். அதுல லெவலும் அட்ஜஸ்ட் பண்ணி பெரிய பாத்ரூம். இங்கே பெட் போட்டு கூட 4 பேர் ஜாலியா படுத்து தூங்குவோம். நிஜமா செம பெருசு. நல்லா இருக்கு. ஆக்சுவலாக அங்கே அந்த லேக் ரெசார்ட்ன்ற அதில் ரூமே இவ்வளோ தான் இருக்கும். உங்களுக்கு பார்த்தா அப்படி தான் இருந்துச்சு. டிவி இருக்குது, இன்னும் ஆன் பண்ணி பார்க்கல. நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான் எல்லாமே இருக்குது போல். இது இவனை பார்த்தீங்களா, குட்டி ரிமோட்டு. இந்த ரிமோட் எதுக்குன்னு நீங்கள் கேட்பீங்க? ஃபேனுக்கு. ஆனால் இவனை இன்னும் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது கண்டுபிடிக்கல ப்ரோ. இதில் என்னமோ இருக்குது ப்ரோ, லேம்ப்பு, டைமரு, ஸ்பீடு என்னென்னமோ இருக்குது. லைட் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு லைட்டை போடுவோம், சுவிட்சை போடுறேன். வெயிட் ப்ரோ, ஆல் த சுவிச்சஸ். ஐயா 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 வேற மாறிடா. ஐயா 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 சூப்பர்ரா சூப்பர்ரா. செம்மையா இருக்கு இந்த ரூம். அருமை 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 அருமை. கையை வச்சு சுத்தினா அப்படியே. சரி, இதுக்கு ரிமோட் கொடுத்தாங்க, அந்த ஃபேனுக்கு ரிமோட் கொடுத்தாங்க, மீதி அந்த 2 ஃபேனுக்கு ரிமோட் கொடுக்கலையே. ஓ, அங்க இருக்கு, பெட் சைடுல இருக்கு சுவிட்ச். ப்ரோ லைட்னு சொல்லுது, அதுல வருது பாருங்க ப்ரோ. லைட் குட்டி குட்டியா லைட் எரியுது பாருங்க. டேய் என்ன லைட்டா பாருங்க. டேய் அது நைட் உங்களுக்கு இந்த ஃபுட்டேஜ் நைட் எரியுது பாருங்க. நைட் எடுத்து காட்டுவோம். அது நைட் எடுத்து காட்டுறோம். சார் இது கூட இது வரைக்கும் பார்த்தது இல்லைங்கிறீங்க. ஏய் பார்த்தது இல்லடா. நீங்க எங்கேயோ போறீங்க வரீங்க. நம்ம இப்போ போயிட்டு அங்கே லேக்கில் வந்துட்டு போட்டிங் இருக்கு. அதுக்கு ஒரு ஆள் 100 ரூபாய்னா அந்த மலையை சுற்றி அப்படி கூட்டிகிட்டு போவாங்க. அது போகணும். அதுக்கப்புறமேல வந்துட்டு முடிஞ்சா லேக்கில் வந்துட்டு குளிக்க ஒரு ட்ரை பண்ணணும். ஆனால் எங்கள்கிட்ட இப்போ பிரச்சனை என்னன்னா, ஒரு செட்டு ஒரு டவுசர் ஒரு டிஷர்ட் தான் இருக்கும். சரி லேக்கில் தான் குளிப்போம் அப்படின்னு நம்பிக்கை. மொத்தம் ஸ்விம்மிங் பூல் கொடுத்து இது பண்ணிட்டாங்க. என்ன பண்ணுறது தெரியல. இங்கே குளிச்சுட்டு பேசாம டவுசரை தலையில மாட்டிட்டு போகலான்னு மலைக்கு விட்டவங்க தலையில கவுத்துக்கிட்டு. சரி, ஃபர்ஸ்ட் இங்க என்ன சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டு ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சிருவோம். அவங்க போயிட்டு கண்டினியூ பண்றோம். இன்னைக்கு ஹென்றி போன தண்ணியில போடுறோம், செக் பண்றோம். ஐயா என்ன என்ன கிண்டலா? புளிய இடறாதீங்க, நாங்கெல்லாம் தேக்குடா, ஆரையும் பாப்போம். ஐயா ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா பசிக்குது, எல்லாம் சாப்பிட போகலான்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே சாப்பிட போகலாம், எங்கள் பக்கத்தில் இருக்க தாபாக்கு சாப்பிட போகலான்னு சொல்லியாச்சு. பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ. ஒருத்தர் வந்துட்டு ஒரு காஸ்டியூமில் வந்திருக்காரு. அந்த காஸ்டியூம் காட்டுறோம் பாருங்க. பாரு என்ன ரொம்ப கேவலமா கேக்குறேன். இது சாதாரண செருப்பு இல்லையா? என் தாத்தா அந்த காலத்துல ஒரு நாக்கு வாங்கினது. இதை கொண்டு போய் ஷோகேஸ்ல வச்சு நான் தினம் சாமிக்கு பண்ணு போ. பெரிய ஜமீன் சொத்து. ஆமாடா, ஜமீன் சொத்து தான். ஊர்ல வந்து கேட்டு பாரு, சொல்லுவாங்க. ட்ரெஸ் எடுத்துட்டு இது மட்டும் தான். சரி உள்ளதானே போட்டிருக்க போறோம், வெளியே தெரியாது போகுதுன்னு சொல்லிட்டு சரி குளிக்கிறதுக்கு மட்டும் தானே கழட்டுவோன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டேன். ஒரே ஒரு ட்ரெஸ் எடுத்து நம்ம நேற்றுக்கே பிளான் பண்ணோம்ல, எப்படியும் குளிக்க போகிறோம், எல்லாமே சொல்லியாச்சுல. ஐயா நானு சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. நீ வந்ததுக்கு ஒரு தனியாக ஒரு நீங்க இதுக்கு ஒரு லேக் ஒரு ஒண்ணுல தனியா போய் தற்கொலை பண்ணிக்கணுமே, உனக்கு யாருமே இல்லைன்னு யோசிச்சேன். நீ வந்து சேர்ந்த பத்தியா, அதை நினைச்சு சிரிச்ச. தற்கொலை பண்ண போறியா? என்னையா சொல்ற? இருக்குதா? Bro, leave the key in the bike. Super. Bro, I forget. Super. Super. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59, 60, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 69, 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, 80, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99, 100, 101, 102, 103, 104, 105, 106, 107, 108, 109, 110, 111, 112, 113, 114, 115, 116,
என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிட போகிறோம்? நீங்கள் என்ன சாப்பிட போகிறீங்க? அவருக்கு சப்பாத்தி வேணும்ட்டாரு. சப்பாத்தி இருக்கா? செய்யும். ஓகே. இங்கே ஒரு தாபாக்கு சாப்பிட வந்திருக்கோம். ஸ்வீட்டில் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ எங்கே போய் உட்காந்து சாப்பிட போகிறோம்? எங்கே வேணாலும் உட்காந்து சாப்பிடலாம். ஐயா, கேபினா ஏதோ பூத்து மாதிரி இருக்கையா? எஸ். ஓகே, நல்லா இருக்குங்க. நல்லா ஜாலியாக உட்காந்து சாப்பிட்லாம் ப்ரைவேட்டாக. லைக் பீஸ்ஃபுல்லாக. மேலே படுத்து கட்டுறேன். மேலே டான்ஸ் ஆடலாங்க. ஃபேனை போட்டு விடுங்க. ஆ, சூப்பர் சூப்பர் சூப்பர். அவ்வளோதான். ஃபேன் இருக்கான பிளேடு இருக்கலாம். ஊருகா மாதிரி அதிகமாக வாய்ப்பு இருக்கு. பல்லு புத்துணர்ச்சி வச்சுக்க. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணோம். சிக்கன் தான் வந்து டிஃபரெண்டா இருக்கு. கர்ட் ரைஸ்ல சம்திங் ஏதோ ஸ்பெஷல் கர்ட் ரைஸ்னு ஏதோ ஒரு ஆர்டர் போட்டாப்ல. அதுலதான் அந்த மாதுளை எல்லாம் போட்டுருக்கேன்னு சொன்னாங்க. அது எங்கன்னு தேடப்படும். இந்த தயிர் சாதம் எவ்வளோ? நல்லா இருக்கு. அது மேல கேரட் தான். 80 rupees இந்த தயிர் சாதம். கேரட்டுக்கு தான் காசு. இவரு பிரியாணி ஆர்டர் பண்ணாரு. How was the biryani bro? வெரி குட். வெரி குட். இறங்க ஸ்பீட பார்த்தாலே தெரியும். அது வந்துட்டு ஏன் ஐட்டம் சாரி நம்ம ஐட்டம் பள்ளிப்பாளையம் சிக்கன். ஐயோ ஐயோ சுடுது. நான் இது வரைக்கும் பள்ளிப்பாளையம் சிக்கன் சாப்பிட்டதே இல்லை. பட் கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப நாள் ஆசை. அந்த கோயம்புத்தூர் சைடு எல்லாம் ரொம்ப ஸ்பெஷல். எனக்கு கூட ரொம்ப நாள் ஆசை வரும். என்ன சார்? பள்ளிப்பாளையம் அங்கதான் 120. ஆபா சூப்பர். தேங்காய்லாம் போட்டிருக்காங்க. தேங்காய் பள்ளிப்பாளையத்தில் போவாங்க. தேங்காவோட சேர்த்து ஒரு சிக்கன். ஏமா இன்னைக்கு ஒரு குடி. சூப்பர் 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 சூப்பர். கலந்து சாப்பிடுங்க. தயிர் சாதத்துல கொஞ்சம் வச்சுட்டு சிக்கன் நல்லா சாப்பிட்டா இருக்கான். சிக்கனுக்கு அதுக்கும் பயங்கர செம்ம காம்போ. தயிர் சாதத்தோட நல்ல காரமான சிக்கன் வச்சு சாப்பிட்டோம்னா. அப்படிங்கிறீங்களா? சரி சாப்பிட்டு பாப்பா. மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பீஸ் சிக்கனையும் வச்சுட்டு இன்னைக்கு ஒரு புடி பைக்ல இருக்கு. என்ன ரன்னிங்ல போறாங்கயா? ஒருத்தர் ஓட்ட பண்ணிக்கிட்டு இருக்கியா? சூப்பர். சத்தியமா நல்லா இருக்கு ப்ரோ. அந்த ஆனியனுக்கும் அதுக்கும் சீரியஸா மேல சூப்பரா இருக்கு. சரி அப்பா சூப்பர். ஓகே டென்ட் பண்ணி விட்டாங்க. சாப்பிட பார்த்ததோட நல்லாவே இருக்கு ஃப்ரைட் ரைஸ். சூப்பர் சூப்பர். நைஸ் நைஸ் ப்ரோ. உங்களுக்கு வாங்கிக்கிறேன் கொஞ்சமா. எக்ஸ்கியூஸ் மீ. நம்ம பக்கம் இருக்கு. கம்பல் பண்ணி கொடுக்கறதுனால சரி எடுத்து. கோல்ட் ட்ரிங்க்ஸ். கோல்ட் ட்ரிங்க்ஸ். கம்பு. ஐயோ அப்பா எப்படி நான் சொன்ன காம்போ மாசா தேனா இருக்கு. சூப்பர் தேனா இருக்கு. I love you teacher. I love you. சாப்பிடலாம் ப்ரோ. வந்து நாங்கள் சாப்பிட்டு நேராக ரிசார்ட்டுக்கு திரும்பி போனோம். அங்கே போயிட்டு தான் ஸ்விம்மிங் பூலில் குளிக்க ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான். என்ன பிளானு? அடுத்த கட்ட கொடுத்துருக்க 1500 1660 தான் பிளான். ஓ ஸ்விம்மிங் பூலில் போயிட்டு 1500 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு நம்ம அனுபவிக்கணும். நீச்சல் தெரியும். நீச்சல் அதாவது இந்த உயிர் போறதுக்காக அடிப்பாங்களே, அடிச்சு கொடுத்துருவோம். ஆக்சுவலி கைஸ் இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ண போறோம்னா ஸ்விம்மிங் பூலில் ஜாலியாக குளிக்க போகிறோம். கொடுத்த 1500 ரூபாய்க்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்றீங்க. உண்மையிலே ஜாலியாக இருக்கு. ஆக்சுவலாக
டேய் ஏன்டா அப்ப சட்டையை கட்டுற? சின்ன பிள்ளைங்க எல்லாம் குளிக்கிறதுக்குன்னு நினைக்கிறேன். அது ஆக்சுவலாக நல்லா இருக்கு. குட்டி வந்து வாட்டர் ஃபால் மாதிரி வச்சு ஒரு மாதிரி நல்லா இருக்கு. ஸோ இது வந்துட்டு பெரியவங்க குளிக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க அந்த வியூவே. ஆக்சுவலி அங்கே சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்கு கிட் ஜோன் லைக் நல்லா இருக்குல்ல. அங்கே பாருங்கள் மேலே ஒரு ரூம் எவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம ரூம் எங்கே இருக்குது? இங்கே இருக்கு. இதான் நம்ம ரூம். என்ன பேசிக்கிட்டு இருந்தால் பொசுக்குன்னு இறங்கிட்டீங்க சார்? பேசிக்கிட்டு இருந்தீங்க பொசுக்குன்னு இறங்கிட்டீங்க. ஒரு ஆம்பளை வந்து நிக்கிற ரூம்ல என்னடா இது ராராவா? என்னையா அது? உள்ள ஒருத்தன் என்னை பார்த்தா டவுசர் சட்டை எல்லாம் கழட்டிட்டு அம்மன மாட்டேங்கிறான். கொரில்லா செல்லு. இதான் கொரில்லாவா? ஜாக் எங்க இருக்கீங்க? ரோஸ் எங்க? ரோஸை காணோம். ஐயா 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 உள்ள ஹாய் ப்ரோஸ். ஹாய் கைஸ். வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஸ்விம்மிங் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் வடக்குள்ள உட்கார ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது இப்போ நான் எப்படி கவுத்து வரேன்னு மட்டும் பாருங்க. உண்மையிலே செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நிறைய ஃபோட்டோஸ். இதை வேற என் ஃபோனை வச்சு தான் இங்கே டெஸ்ட்டே பண்ணாங்க, வாட்டர் டெஸ்ட்டு. ஆனால் நீங்களும் திறமையா 3 feet வந்துட்டு என்னமோ 7 அடி மாதிரி. ஐயோ ஹைட்லாம் இல்லை, ஜஸ்ட்டுமா ஜாலியாக விளாட்றோம். நல்லா சாப்பிட்டோம் தாபாவில். சாப்பிட்டுட்டு ஸ்விம்மிங் பூலில் குளிச்சா செத்து போயிடுவோம்னு சொன்னாங்க. அது டெஸ்ட் பண்ணுறதுக்குன்னே இறங்கியிருக்கோம். ஆல்மோஸ்ட் எத்தனை மணிக்கு நம்ம இறங்கியிருப்போம் ஸ்விம்மிங் பூலில்? 2:15 இறங்கி இப்போ 3:30 மணி. இப்போ 3:15 ஆகுது. ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour தண்ணிக்குள்ளே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கோம். 4 o'clock வரைக்கும் இருப்போம். அதுக்கப்புறம் வந்து போட்டிங் போகிறோம். அது இன்னொரு மெயின் ஸ்பாட்டு. போட்டிங் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. அங்கேருந்து ஏதோ ஒரு மலையெல்லாம் ஃபுல்லாக சுற்றி காமிச்சிட்டு முடிச்சுட்டு குளிச்சுட்டு கிளம்பிட்டு அடுத்து நம்ம போட்டிங் போகிறோம். எப்படின்னு பார்க்குறோம். கடலில் விழுறோம். ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு நேராக லேக்குக்கு கிளம்பினோம் போட்டிங்க்கு. ஸோ அந்த ஊர் வழியாக ஓட்டிகிட்டு போனதே வந்துட்டு அந்த ரூட்லாம் சூப்பராக இருந்துச்சு. லேக்குக்கு போகிற அந்த வேலை வந்துட்டு ஒரு இடத்த ஸ்பாட்டு பார்த்தோம். அந்த இடத்துல பைக்கை போட்டுட்டு உட்காந்து கொஞ்சம் நேரம் ஸ்பாட்டை பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இது வந்து அந்த லேக் சுற்றி கூட்டிகிட்டு போவாங்களே போட்டிங், அது இந்த வழியாக தான் கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ இதுதான் இந்த இடத்துல உட்காந்துட்டு அந்த மவுண்டன்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கிறதுக்கே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, ஃபீல் குட்டாக. என்ன செய்யாங்க? மீன் சாப்பிட்டீங்களா கண்ணு? சாப்பிட்டாச்சு. மதியமே சாப்பிட்டோம். எங்க வந்திருக்கோம்? வெல்கம் பேக். ஃபைனலா ரெசார்ட்ல நல்லா ஜாலியா ஆட்டம் போட்டு நெக்ஸ்ட் சாப்டர் குளிச்சுட்டு சொன்ன மாதிரி நேரா போட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். இருங்க, இப்பதான் ஒரு போட்டு ஒரு கேங் போயிட்டு வந்துருக்காங்க போல.
அண்ணன் கேட்டா சொல்ல போல இன்ஃபர்மேஷன். ஆனா எவ்வளவு நான் போட்ல போறதுக்கு நாங்க சொல்லக்கூடாதுங்க. நீங்க சொல்லக்கூடாது. கேமரா அடக்கிட்டா சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? இல்ல அதுக்காகலாம் இல்ல. இது என்ன கவர்மெண்ட் தான் இப்ப பிரைவேட் மசாலா. போட்ல போறதுக்காக ஒரு சில ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்கோம். இப்போ போட்ல ரைடு போறோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே. இந்த வருஷம் தான் இப்படி கூட்டம் வர ஆரம்பிச்சிருக்கா? பாஸ் பண்ணிடுவா. இந்த வருஷமா பாஸ் பண்ணிடுவா. இது 3வது வருஷம். 3 வருஷமா தான் இது பாப்புலர் ஆயிட்டு இருக்கு. இங்க மெயினே வந்துட்டு போட்டிங். எனக்கு தெரிஞ்சு ஃபேமஸ் ஆனது இந்த கூமாப்பட்டி. அதுக்கு ரைமிங்கா ஒண்ணு வேணும்ன்றதுக்காக கூலாம்பட்டின்னு அந்த ஒரு பேரு தான் எங்களுக்கு ஹைப்பைக்கு கிரியேட் பண்ணி இங்க வர வச்சது. ஓகே. போட் ரெடியா இருக்கு. இன்னொன்னு என்ன 3 போதும்ல, ஷேர் பண்ணிக்கலாம்ல. எவ்வளவு நம்ம 360 ரூபா கண்ணு செஞ்சிருக்காங்க. டைரக்டா போயிட்டு நம்ம போட்டை விசாரிச்சுட்டு டைரக்டா ரைடு போக வேண்டியதான். மழை தூருது. அருமை அருமை. சூப்பர் சூப்பர் பர்ஃபெக்ட். என்ன சொன்னாங்க? எடுக்க மாட்டாங்க. மழை வந்தா நம்ம வந்து எடுக்க மாட்டாங்க. இப்பல இருந்து முட்டு இருக்க கேட்க மாட்டேங்குது. மழை நின்றாதான் இனிமே போட்டு எடுப்பாங்க. அதனால வெயிட் பண்ணுவோம். எங்க போற? வாயில வசம்ப வச்சு தேக்க வாய்க்கால தண்ணி வந்து வாய புரியடா. எடுபட்ட வேலை போகும்போது எங்க போற கேக்குறேன். விளங்குமாடா? ஆலோ ஷூவும் ராயரும் பாத்துங்க. எதை கட்ட சொன்னா எதை கட்டிட்டு இருக்கேன்? பேசுங்க பேசுங்க அப்படியே. ஃபைனலி அமௌண்ட் பே பண்ணியாச்சு. பாத்து மழை பெய்யுற டைம். கரெக்டா போட்ல ஏறுறோம். நல்லா மழை பெய்யுது. இப்ப எப்படி பண்ணு நம்ம இப்போ இந்த பூலாம்பட்டின்ற ஊர்ல இருக்கும். பூலாம்பட்டி சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள ஒரு அழகான டவுன். ஸோ இந்த காவிரி ஆற்றங்கரையோட இருக்கிற இந்த ஊரை வந்து இந்த மலையை சுற்றி இருக்கிற இந்த ஊர். ஸோ இப்படி ஒரு அழகை எப்படி இவ்வளோ நாள் மிஸ் பண்ணோன்னு தெரியாத மாதிரி ஒரு ஃபீலிங் எங்களுக்கு எல்லாம் இருக்கும். மழை பெஞ்சா போட்டிங்கே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்காகவா என்னன்னு தெரியல. நாங்கள் போட்டில் ஏறினதுக்கு அப்புறம் மழை வந்துச்சு. அதனால தான் இப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ வந்து எங்களால் பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த ஃபாகியான மவுண்டன்ஸோட இந்த வியூ, அதோட சேர்த்ததும் இல்லாம மழை விட்டதுக்கு அப்புறம் இந்த அழகான வியூ வந்து எங்களால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ நீங்க உங்களால சேலம் டிஸ்ட்ரிக்ட் பக்கம் டிராவல் பண்ண முடிஞ்சிச்சுன்னா இந்த ஊரை விசிட் பண்ணுங்க. ஒரு ஹாஃப் டே போகுது எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு. கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. நீங்க வந்து ரெகுலேட்டே பண்ண மாட்டீங்க. அன்பிளான்ட் ட்ரிப்ஸ் ஆல்வேஸ் எண்ட் அப் வித் அ பியூட்டிஃபுல் டெஸ்டினேஷன். இது ஒன்ஸ் அகைன் ப்ரூவ் ஆயிருக்கு எங்களோட ட்ரிப்ல. ஸோ இன்னொரு தடவை நாங்கள் பூலாம்பட்டி போவோமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா மான்சூன் டைம்ல ஒரு தடவை விசிட் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. திரும்பி பிளான் பண்ணி போவோம். ஆக்சுவலா நாங்க ஈவினிங் டைம்ல தான் அந்த போட்டிங் போனதுனால உண்மையிலே மெய் மறந்து போய் அந்த வியூவை ரொம்ப நேரமா பார்த்துக்கிட்டே இருந்தோம். அவ்வளோ அழகா இருந்துச்சு. நீங்களும் போய் என்ஜாய் பண்ணி பாருங்க. மழை பெய்யுது guys. சுத்தி லேக்குக்கு நடுவுல நம்ம போட்டிங் பண்ணிட்டு இருக்கோம். பாருங்க மழையெல்லாம். guys மழை ஹெவியா பெய்யுது.
நாங்க தெரியாம ஏறி மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறேன். திருப்பி இவனுக்கு என்ன பிரச்சனை தெரியாம கையாட்டிக்கிட்டு இருக்கான். இப்ப போக முடியுமா? இப்பமா என்ன ஏது ஒண்ணும் தரல. கரையில இருந்து கிளம்பி இப்ப நடுவுல நிக்கிறோம். நடுவு லேக்ல போய்கிட்டு இருக்கோம். இப்ப அழகா மழை பெய்யுற மழைக்கு இப்ப ரெயின் போலாம் தெரிஞ்சிச்சு. அதை எடுக்கலாம் தான் இப்ப எடுத்தோம் வீடியோ. ஆனா போன்ல வந்துட்டு அது தெரியல ரெயின் போ. ஆனா செம்மையா இருந்துச்சு நேர்ல பாக்குறதுக்கு. நம்ம கலக்க போறோம். டைம் இப்போ கரெக்டாக 8:15 ஆகுது. எப்போ பண்ணாச்சு 12 o'clock டைம் பண்ணியிருக்கோம் ரீச் ஆகிறதுக்கு. பார்ப்போம்.